வணக்கம் ஜெயன். நேற்று எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நிச்சயமாக ஒரு புது உத்வேகத்தையும் எனர்ஜியும் கொடுக்குது. தனித்தனியாக எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு தான் ஆசை. பட் இந்த காணொலி மூலிமா எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான குளோபல் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றத பார்க்குறோம். அந்த திருப்பு முனை என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய யூஎஸ் இண்டோ பசிபிக் கமாண்ட் அப்படின்னு இந்த படைப்பிரிவு இப்போ பேர் மாற்றப்பட்டு யூஎஸ் பசிபிக் கமாண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இதில் நடுவில் மிஸ் ஆகக்கூடிய வார்த்தை அப்படின்றது இண்டோ. ஸோ இந்த இண்டோக்கு இந்தியா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நாடு உள்ள இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சேஞ்ச் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் இண்டோ பசிபிக் கமாண்ட் அப்படின்ற வார்த்தை அந்த படைப்பிரிவை அவங்க எப்போ உருவாக்குறாங்கன்னா 1947 ஜனவரி 1 அன்றைய அமெரிக்க அதிபர் ட்ரூமன் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. 70 வருடங்களா இதே பேர் தான் இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2018 யூஎஸ் பசிபிக் கமாண்ட் அப்படின்னு இருந்த பேரை ரீநேம் பண்ணி யூஎஸ் இண்டோ பசிபிக் கமாண்ட் அப்படின்னு மாத்துறாங்க. இதை மாத்துறது யாரு? ட்ரம்ப். இப்போ அந்த பேரை மீண்டும் இந்த ஜாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்லுவாங்க. ஒரு படைப்பிரிவுக்கு லெஃப்ட் ஆர்க்கு ரைட் ஆர்க்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு பவுண்ட்ரி இருக்கும். ஸோ அந்த பவுண்ட்ரியில் பெரிய அளவுக்கு எதுவும் மாற்றம் எதுவுமே இல்லை. உலகத்தோடைய பாதி பகுதி ஆர்டிக்லேருந்து அண்டார்டிக் வரைக்கும் இதை வச்சுருக்காங்க. பட் இந்த பேர் மாற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜிங்கை கொடுக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸட் ஷாங்க்ரிலால ஒரு கருத்தரங்களை பேசியிருந்தார். அந்த கருத்தரங்களை இந்தியா ஒரு பவர்ஃபுல் நாடு, இந்த பகுதியை இந்தியா தன்னைத்தானே நிர்வகிக்கிறதுக்கான அந்த பலம் அதுகிட்ட இருக்கு, ஒரு மாடர்னைஸ்டான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதாவது ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் சந்திக்கும் போது ஒரு சில நெகோசியேஷன்ஸ் காம்ப்ரமைசஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அது கிளியரா எவிடென்ட் ஆகுது. இண்டோ பசிபிக்ல இன்னைக்கு இண்டோ அப்படின்றது எடுக்கும் பொழுது வெறும் பசிபிக் பகுதிகள் மட்டும்தான் இனி அமெரிக்கா ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அப்போ பசிபிக்ல இருந்து வெஸ்ட் ஏஷியா வரைக்குமான இடம், அதாவது இந்தியால இருந்து ஜப்பான் வரைக்குமான இந்த பகுதிகள் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஆளுமையின் கீழே இனிமே வராது. தங்களுடைய பவரை சுருக்கிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்டகன் சொல்லும் போது இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஹெரிட்டேஜ். பழைய பேர் ட்ரூமன் அவர்கள் 47 இருந்து 2018 வரைக்கும் பசிபிக் கமாண்ட் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதன் பிறகு இண்டோ பசிபிக் கமாண்ட்னு மாறிச்சு. ஸோ எங்களுடைய கலாச்சாரமான அந்த ஹெரிட்டேஜான பேரை நாங்கள் மீண்டும் கொண்டு வரோம், அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. பட் இதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியோ மிஷனோ இல்லை ட்ரூப்ஸ்லையோ இல்லை லாஜிஸ்டிக்ஸ்லையோ இல்லை பட்ஜெட் அலாகேஷன்லையோ எதுலையுமே சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நடக்கக்கூடிய சர்வதேச மற்றும் பிரச்சனைகள் மற்றும் போர் மாதிரி நம்ம பர்சனல் லைஃப்பில் அப்படி ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்ற பற்றி தான் பேச போகிறேன். அது என்னன்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி. ஒருவேளை ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டால் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா ஆயிரங்களில் செலவாவதில்லை, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில் அப்படின்றது லட்சங்களில் போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டெல்லாம் விற்று அசெட்ஸை விற்று அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் டோட்டலாக கொடுத்து தான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுல இருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் மருத்துவ காப்பீடு. இது வரைக்கும் நீங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா போயிடுங்க. இப்போ நீங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எங்க போய் எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு தெரியலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 800 1000 வரைக்கும் மாசத்துல உங்களால ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு டீசென்டான ஒரு கவரேஜை நீங்க எடுக்க முடியும். ஒருவேளை ஒரு அன்லிமிட்டெட் கவரேஜ் வேணும், எவ்வளவு ஹாஸ்பிட்டல் பில் வந்தாலும் அதை இன்சூரன்ஸ் கவர் பண்ணோம்னா அதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இதுல எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு ஒரு 25 lakhs மினிமம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ நீங்க இதை வாங்கினீங்கன்னா 25% வரைக்குமான டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ ஏற்கனவே என்கிட்ட ஒரு 10-15 லட்சத்துக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, என்னோட கவர்மெண்டல் ஆஃபீஸோ கவர் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவு அப்படின்றது லட்சங்கள்ல போகுது அப்படின்றதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு தேதிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது மேண்டேட்ரி. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ண பாருங்க. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் நம்ம கண்ணுதர்லேயே இந்த ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்போ ஸ்ட்ரகிள் பண்றதுனால தான் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பேக் ஸ்டோரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எப்போ இந்த பேர் மாறுது? 2018 ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது. மே 2018 அன்றைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜிம் மேட்டிஸ் அவர்கள் பசிபிக் கமாண்டை வந்து இண்டோஸ் பசிபிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்றாங்க. அந்த இடம்தான் இந்தியாவும் அமெரிக்காவும் சைனா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா ஒன்று சேர்ந்த புள்ளி. 2018 குவாட் ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் மீண்டும் உயிர் பெறுது. பிரதமர் அவர்கள் அங்க போறாரு. அதன் பிறகு ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னெடுக்கிறாங்க. குவாடு ரொம்ப ரொம்ப வேகமாக ஆக்டிவேட் ஆகுது. இண்டோ பசிபிக்ல இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்ற அந்த டெசிக்னேஷனை அமெரிக்கா வந்து கொடுக்குறாங்க. அந்த டெசிக்னேஷனுக்கு அப்புறம் தான் 4 முக்கியமான ஒப்பந்தங்கள் சைன் ஆகுது. காம்ஸ்கா, GSOMIA, லெமோவா, பெக்கா, இது 4மே ராணுவ கூட்டமைப்பு. இந்தியா எப்போ தேவைப்பட்டாலும் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசிஸை பயன்படுத்தலாம். அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டா இந்தியாவுடைய மிலிட்ரி பேசிஸை லாஜிஸ்டிக்ஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரெப்ளனிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லி பல இடத்த கொண்டு வந்தோம். சைனா அன்னைக்கு இதை ரொம்ப ஒரு கடுமையாக கோபமாக பார்த்துருந்தாங்க. அவங்களுடைய குளோபல் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஹெகிமனி இந்தியாவை பயன்படுத்தி 2 நாடுகள், பெரிய நாடுகள் ஒன்று சேர்ந்து சைனாவை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி அவங்க லோக்கல்லையுமே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 2026 அமெரிக்க இந்திய உறவு அப்படின்றது படுபாதாளத்துக்கு போய் கொஞ்சம் மீண்டெடுத்து நிற்கும் போது இந்த பேர் நீக்கம் அப்படின்றது புருவத்தை கண்டிப்பாக உயர்த்திருக்கு. ஏன்? 25% டாரிஃப், அதுக்கு மேலே ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கினீங்கன்னு 25% டாரிஃப், 50% டாரிஃப். இந்தியா ஒரு மட்டமான நாடு அப்படின்ற தனி நபர் தாக்குதல்கள், அதே மாதிரி நாடின் மீது வன்மமாக பேசக்கூடியது, இந்தியர்களுக்கு H1B விசாவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தினது, இந்தியர்களுக்கு எதிரான வன்முறை அமெரிக்காவில் அதிகரித்தது, இந்தியா மேலே ஒரு கடுமையான ப்ரெஷரை அமெரிக்கா கொடுத்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்துச்சு. இந்தியா அசராமல் நின்றுட்டு இருந்தாங்க அந்த டைமில். நாமோ ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறோமா அமெரிக்காட்ட ஆயில் வாங்குறோமான்றது அன்னைக்கு மார்க்கெட்ல எங்களுக்கு எந்த ரேட்டு பெஸ்டா இருக்கோ அதை பொறுத்து தான் ஆயில் வாங்குவோம் நின்ன பிறகு இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இந்த பிரச்சனை அமெரிக்கா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து இந்த ட்ரேட் டீல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கையெழுத்தாச்சு. 18% அப்படின்ற அளவுக்கு இந்த வரி வந்து குறைக்கப்பட்டுச்சு. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கின ஆயிலுக்கு இந்த அடிஷனல் 25% இதை வந்து எடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அசீம் முனீர், பாகிஸ்தானோடைய அந்த நெருக்கம், இது எல்லாமே இந்தியாவுக்கு உறுத்தலான ஒரு விஷயம். இந்த நேரத்துல தான் G7 சம்மிட்ல இந்த பிரச்சனைக்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருட காலத்துக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அடுத்த நாள் காலையில இந்த அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. இப்போ இது என்ன சொல்லுது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நம்ம பார்த்தோம், இந்தியாவுடைய கப்பல்கள் தாக்கப்பட்டது, குறிப்பா இந்திய மாலுமிகள் பயணித்த கப்பல் தாக்கப்பட்டது எல்லாமே பார்த்தோம். சீஸ்ஃபயர் டிஸ்பியூட்ல நம்ம தான் இவங்க தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை நிறுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. ஸோ 16 மாதம் கழித்து ஒரு இரு பெரு நாட்டோட தலைவர்கள் சந்திக்கிறாங்க. நல்ல பாசிட்டிவான ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அந்த சம்பவத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த இடத்துல வர்றது அப்படின்றது நம்ம முக்கியமான அனாலிசிஸ் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுடைய டொமஸ்டிக் ஆங்கிள். ஏன்னா வரக்கூடிய நவம்பர் மாதத்துல தேர்தல் நடக்க இருக்குது. இந்த இடத்துல இந்த பீட்டர் எக்ஸத்தோடைய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பழைய அமெரிக்காவுடைய லெகசி பெயர்களெல்லாம் வந்து ரீநேம் பண்றது அப்படின்றது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபோர்ட் லிபர்ட்டி அப்படின்னு இருந்த அந்த பேரை, டெமோக்ராட்ஸ் வச்சிருந்த பேரை இவங்க வந்து ஃபோர்ட் பிராக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய பேருக்கு மாற்றினாங்க. அமெரிக்காவுடைய பல முக்கியமான நகரங்கள், பல இடங்கள்ல அந்த பழைய பேர்கள் டெமோக்ராட்ஸ் வந்து மாற்றி கொண்டு வரும்போது மீண்டும் அந்த பழைய இதுக்கு கொண்டு போகிறது அந்த அமெரிக்காவுடைய லெகசி, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அகைன் அப்படின்றது அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினு. மீண்டும் அமெரிக்காவை நம்பர் 1 கொண்டு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொலிட்டிக்கலாக நம்ம நம்பர் 1 இல்லை, பழைய லெகசி அமெரிக்காவை பார்த்தாலே பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கர்வமான நாடாக மீண்டும் உருவாக்கணும் அப்படின்ற போது ஒரு ஐடியாலஜிக்கலாக இந்த ஹெரிட்டேஜ் பாலிட்டிக்ஸை அவங்க பக்காவாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி சைனா இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து யூஎஸோட இண்டோ பசிபிக் போர்ஷர் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருக்கு. இந்தியாவை ஹேண்டில் பண்ண முடியாமல், இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து தனிமைப்படுத்த முடியாமல் ஒரு வெசால் ஸ்டேட்டாக அவங்க மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் தான் தோய்வு இருக்கே தவிர
அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து தங்களுக்கு என்னைக்குமே வந்து ஒரு த்ரெட்டா தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. இது ஒரு டொமஸ்டிக், ரெண்டுமே ஜனநாயக நாடுகள், லோக்கல் அரசியல்ல இருக்கக்கூடிய தாக்கம் இங்க இருக்கு. இது வந்து ஒரு ரிட்ரீட் கிடையாது, பின்வாங்கல் கிடையாது அப்படின்றதான் அவங்க பாக்குறாங்க. இப்போ யுஎஸ்எஸ் உடைய செக்யூரிட்டி கமிட்மெண்ட், அமெரிக்கா இப்போ சைனாக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. தாய்வானை வந்து நாங்க கைவிட்டுறோம், நீங்க எங்களுக்கு ஈரானை கைவிட்டுருங்க, ஒரு மாதிரி உங்க ஏரியாவும் எங்க ஏரியாவும் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த G2 கான்செப்ட்ல அவங்க பேசினாலும், சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும், 2 வருட காலம் தான் ட்ரம்ப்போட பதவி காலம் அப்படின்றது இருக்க போகுது. இவங்க எப்போ வேணா பல்ட் அடிப்பாங்க. இவங்களுடைய செக்யூரிட்டி என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே டிரான்சாக்ஷனல் மற்றும் ரிவர்சிபிள். இன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் 3 மாசம் கழிச்சு செல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இப்போ மிக முக்கியமா இங்க எலிஃபென்ட் இந்த ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது குவாடை மிகப்பெரிய லெவல்ல முன்னெடுத்தது ட்ரம்ப். அப்பதான் இந்த இந்தோ பசிபிக் கமாண்ட்னு அவங்க பேரை மாத்துறாங்க. இப்ப அதை ரிசெட் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது வெஸ்ட் ஏஷியா, அதாவது நீங்க வளைகுடா நாடுகள்ல ஆரம்பிச்சு அந்த பக்கம் ஜப்பான் வரைக்குமான பகுதி, இது உலகத்தோடைய 50% நிலப்பரப்பு. இந்த இடத்துல அவங்க ஃபோக்கஸ் அப்படின்றது தெளிவா ஜப்பான் மற்றும் கிழக்கு சீன கடற்பகுதி, தென் சீன கடல் பகுதி வரைக்கும் அவங்களுடைய மிக முக்கியமான நட்பு நாடுகள் ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அட்லாண்டிக் மற்றும் பசிபிக், இந்த கடல் பகுதிகளில் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்றத ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனா வந்து கிளியர் கட்டா நம்ம பார்க்கலாம். இப்போ குவாடோட மிக முக்கியமான தன்மை என்ன? மலபார் நேவல் எக்ஸைஸ். அமெரிக்க ராணுவம், இந்திய ராணுவம் இந்தியாவில் கொச்சினுக்கு அருகில ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி செய்வாங்க. இப்போ 2 நாட்டுக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி செய்யறாங்கன்னா எதிரி யாரு? பாகிஸ்தானோ இல்லை பங்களாதேஷோ கிடையாது. ஆப்வியஸா அது வந்து சைனா தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு இப்போ இந்த பேர் மாற்றம் ஜஸ்ட் பேர் மாற்றமா இல்லை இவங்களுடைய கொள்கை மாற்றமா அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா தெரிய வரும் அப்படின்றத பார்க்கலாம். பட் குவாட் அவங்க கோல்ட் ஸ்டோரேஜ்ல போட்டாங்க அப்படின்னா இந்தியா தன்னுடைய பங்குக்கு, இப்போ குவாட்ல இந்தியா பெரிய அளவுக்கு ஒரு மிலிட்டரி அலையன்ஸா ஃபோக்கஸ் பண்ணலனாலும் அமெரிக்கா இல்லாத குவாடை இந்தியா முன்னெடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதுதான் ஒரு சரியான முடிவாகவும் இருக்கும் கூட. இதுல பிரான்ஸ், UK, ரஷ்யா போன்ற பல நாடுகள் உள்ள வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த கொயலேஷன் பாலிடிக்ஸ்ல ஏற்படக்கூடிய தோழமை சுட்டுதல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குவாடை வந்து அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்க அமெரிக்கா என்னவா உருவாக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஏஷியாவுடைய ஒரு நாட்டோ. இதுல யார் யார் இருக்கா? ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் அமெரிக்கா. இப்ப யார் இந்த இடத்துல அதிகமான பிரசன்ஸ் வச்சிருக்காங்க, நிலப்பரப்பா இருந்தாலும் சரி, இராணுவமா இருந்தாலும் சரி, சீனா கூட எல்லையில இருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தாலும் சரி, இல்ல சீனாவை எதிர்த்து நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். இதுல ட்ரூப் மூவ்மெண்ட், பட்ஜெட் ரீஅலோகேஷன் இது எல்லாமே சேஞ்ச் ஆகல, எதுவுமே சேஞ்ச் ஆகல. இந்தியா கிட்ட போட்ட அந்த பைலேட்டரல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அது 4மே இது வரைக்கும் சேஞ்ச் ஆகல. இந்தியாவுடைய மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் டெசிக்னேஷன், ஏன்னா அப்பதான் அந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் இந்தியா வந்து வாங்க முடியும், அமெரிக்காவும் கொடுக்க முடியும், அதுல எதுவும் சேஞ்ச் ஆகல அப்படின்றத பாக்குறோம். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னும் ஃபார்மலா எதுவுமே வந்து ஒரு இதை கொடுக்கல, ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கல. பட் இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்காவுடைய சந்திப்புல பிளஸ் இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய யுத்தத்துல அமெரிக்கா சில முக்கியமான பாடங்களை கத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரே நேரத்துல பல ஃப்ரண்ட் வார எடுத்துட்டு போறதுக்கான மிலிட்ரி கேப்பபிலிட்டி அவங்க கிட்ட இல்லை. அவங்க ராணுவம் கேப்பபிளானது, உலகத்துல நம்பர் 1 ராணுவம், மாற்று கருத்தே வேண்டாம். ஆனா அந்த ராணுவத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ரெடியா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியா இல்லை. இதுக்கு அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்களால இந்தோ பசிபிக்ல கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ண முடியாது. 2வது, தென் சீன கிழக்கு சீன கடல் பகுதிகளில் சைனாவுடைய டாமினேஷன் அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகளை விஞ்சு நிற்குது. இவங்க பல இடங்கள்ல டிரான்சாக்ஷனலா அப்ரோச் எடுத்ததுனால, இது பைடன் அரசாங்கத்தையும் சேர்த்து தான் சொல்றேன், ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியில் இயங்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரீனை தரேன்னு சொல்லிட்டு பிரான்ஸ் நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இருந்த அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி பிறகு இவங்களும் தர முடியாம இப்ப பழைய செகண்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இன்கமிஷன்ல இருக்கிறத லீஸ்க்கு எடுத்துக்குங்கன்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்தியாவுக்கு எதிரான இதே மாதிரியான டிரான்சாக்ஷனல் அப்ரோச்சை நம்ம பார்த்தோம். ஜப்பான், தென்கொரியாவுக்கு எதிராகவும் இதே மாதிரி டிரான்சாக்ஷனல் அப்ரோச்சை பார்த்தோம். தென்கொரியாவுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டு இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை
மிடில் ஈஸ்ட்ல வளைகுடா நாடுகள்ல அவசரமா தேவைப்படுதுன்னு கொண்டு போய் டிப்ளாய் பண்ணது, அந்த நேரத்துல வடகொரியா ஒரு போர் ஒத்திகையை பார்த்தது, தென்கொரியா எந்த அளவுக்கு அச்சத்துல இருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனல் அப்ரோச் எடுக்கக்கூடிய அமெரிக்கா லாங் டேர்ம்ல அவங்க கூட்டாளிகளை மிஸ் பண்றாங்க அப்படின்றது 2 முக்கியமான பாயிண்ட். 3வது, அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கொள்கை வெளியுறவுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, எல்லா இடத்துலையும் தாம் முன்னின்னு போகக்கூடாது, தன்னோட ராணுவ பட்ஜெட்டை அதிகரிச்சுட்டே போகக்கூடாது, நமக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா த்ரெட் அப்படின்றது வருது, ஸோ நாம இருக்கக்கூடிய நாடுகளை அதிகமாக செலவு பண்ண வைக்கணும், அமெரிக்கா பின்னாடி நிற்கணும் அப்படின்ற போது அமெரிக்காவுக்கான சீன யுத்தத்தை இந்தியா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. அதில் இந்தியா இசைவு கொடுக்கல. பட் ஒரு 2 ஃப்ரண்ட் வார், சைனாவுக்கும் தாய்வான நாளைக்கு அட்டாக் பண்ணணும் டிசைட் பண்ணா இங்க நம்ம சைனா கூட ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. இந்திய அரசாங்கம் அதை பத்தி ஓப்பனா பேச மாட்டாங்க, க்ளோஸ் டு த செஸ்ட் அந்த கார்டை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே இவங்க இந்தோ பசிபிக் அப்படின்றதுல பசிபிக் ரீஜனை மட்டும்தான் இனி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸ் அப்படின்றது பசிபிக் தாண்டி சைனாவோட ஆதிக்கம் வராம இருக்கணும் அப்படின்றதா. அப்போ பசிபிக்கு மேற்கு பக்கத்துல, அதாவது ஆல்மோஸ்ட் பசிபிக்ல ஆரம்பிச்சு ஜப்பான்ல ஆரம்பிச்சு வளைகுடா நாடுகள் வரைக்குமான ஏரியால சைனா டாமினேஷனை யார் தடுப்பா அப்படின்னா இந்தியா மற்றும் இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளி நாடுகள் தான் பண்ண முடியும். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் வாய்ப்பை இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. ஜப்பான், யூகே போன்ற பல நாடுகள் இதுக்கு ரெடியா இருக்காங்க. பிரான்ஸ் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க, ரஷ்யாவும் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. ஸோ நம்ம குளோபல் மேட்டரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். அதுதான் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இனிமேல் ஆப்ஷன் கிடையாது. சில ஆயிரம் ரூபாய் நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் வரும்போது பல லட்சம் நம்மளுடைய சேமிப்புகள் கரைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். மருத்துவ காப்பீட்டை நீங்க எடுத்துக்கலாம். நம்மளுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கேப், ராணுவம் மற்றும் எல்லை கட்டமைப்பு, இதை நம்ம சைனா கிட்ட ரொம்ப க்ளோஸா நெருங்கி போயிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்டை காம்ப்ரமைஸ் பண்றோம், இல்லை இந்த இடத்துல ஒரு பின்னோக்கி நம்ம போறோம், இல்லை ஸ்டால்டா போறோம் அப்படின்னா நிச்சயமா இதை வாய்ப்பா பயன்படுத்தி இந்தியாவை ராணுவ ரீதியா ஒரு யுத்தத்தை வச்சு வீழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் சைனா முன்னெடுப்பாங்க. ஏன்னா சைனாக்கு கிளியரா தெரியும் இந்த இடத்துல அமெரிக்காவுடைய பிரசன்ஸ் அப்படின்றது இருக்க போறதுலன்ட்டு. மிகப்பெரிய ஒரு குளோபல் சேஞ்சை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இதை பத்தி டீட்டெயிலாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.